ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 500 வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த 500 வினா விடைகளுமே கவர்மெண்ட் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். இந்த 500 வினாக்களும் 5 வினாத்தாளாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1, குன்றக்குடி அடிகளாரா கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர்? விடை முடியரசன். கொஸ்டின் 2, குறுகினன் சரியாக பிரித்து எழுதுக. விடை குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். ஒப்பறிவு எதிர்சொல் தருக. விடை உதவாமை. கொஸ்டின் 4, உவம உருவு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. விடை மான் மருளும். இது சாதாரண தொடர், எந்த உவமையும் பயின்று வரல. கொஸ்டின் 5, தவறான வினை மரபு தொடரை தேர்க. பால் குடித்தான். இது வினை மரபுல வரும்பொழுது பால் பருகினார் அப்படின்னு வந்திருக்கணும். கொஸ்டின் 6, சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். கொஸ்டின் 7, பேர்ஸ் என்ற சொல்லின் பொருள். விடை சட்ட ஆவணங்கள். பொருள் கூறு. தன் என்பதற்கு குளிர்ச்சி என்பது பொருள். கொஸ்டின் 9, கொக்க கூவும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது? விடை உவமை அணி. கொஸ்டின் 10, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். கொஸ்டின் 11, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை. கொஸ்டின் 12, கலைசெல்வி கட்டுரை எழுதிலல் என்பது எதிர்மறை தொடர். கொஸ்டின் 13, முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பில்லா கிள்ளை நிலை குறளில் பயின்று வந்துள்ள அணி யாது? விடை எடுத்துக்காட்டு உவமை அணி. இந்த குறள்ல போல அந்த உருவு இதுல மறைந்து வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி. கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை எது? குளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருவும் பாடலின் சீதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. ஒரு அடியில் உள்ள 4ஆம் சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது விடை முற்றுமோனை. முற்றுமோனைக்கு உதாரணமா ஒரு திருக்குறள் சொல்லணும் அப்படின்னா துப்பார்க்கு துப்பாய அந்த திருக்குறள் வரும் இல்லையா, அந்த திருக்குறள் இதற்கு உதாரணம். கொஸ்டின் 16, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்றவர் ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் எஞ்சான் உடையதே என்றவர் ஔவையார். இந்த வரிகளுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு மனிதன் அவன் கையால் அளக்கும் பொழுது 8 ஜான் இருப்பாரு. அதே போலதான் எறும்பு, சிறு எறும்பும் அதன் கையால் அளக்கும் போது அதன் உயரமும் 8 ஜான் தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். கொஸ்டின் 18, நூல்கள் நூல் ஆசிரியர்கள் பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி. திருக்கோவையார் மாணிக்க வாசகர். கொஸ்டின் 19, நாறுவை என்னும் சொல் தரும் பொருள் முளைப்ப. கொஸ்டின் 20, புலனழுக்கற்ற அந்த நாளன் என்று புகழப்படும் சங்ககால புலவர் கபிலர். கொஸ்டின் 21, நல்லையை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல் புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை மலைப்படு கடாம். கொஸ்டின் 22, சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. விடை முதற் சங்ககால புலவர்களில் ஒருவர். கொஸ்டின் 24, சைவ திருமுறைகள் 12 நூல் திருநாவுக்கரசர் பாடியது. விடை 4, 5, 6 திருமுறைகள். நிதி தரும் கவிகையும் நிலமகள் உரிமையும் இவையுவை உடைய நந்தி இத்தொடரில் நந்தி என்ற சொல் குறிக்கும் சான்றோர் யார்? விடை நந்திவர்மன். கொஸ்டின் 26, பொறுத்துக. அடவி காடு, வனப்பு அழகு, பிடி பெண் யானை, வீறு வலிமை. கொஸ்டின் 27, தவறான தொடரை கண்டறிக. 19ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம். இந்த கூற்று தவறானது. சரியான கூற்று 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம். கொஸ்டின் 28, சொற்பொருள் பொறுத்துக. பிரசம் தேன், வரன் அதற்கு வறுமை, மதுகை பெருமிதம், கொழுஞ்சோறு அதற்கு பெருஞ்செல்வம். சித்தர்கள் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரியில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப் பெறுவது எது? விடை ஆலமரம். நூல்கள் நூல் ஆசிரியர்கள் பொறுத்துக.
அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு பாரதியார். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது. விடை உரைநடை இலக்கியம். கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. கூற்று 1, 2, 4 சரி. உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி. ராசகோபாலன். இவர் பழையனூரில் பிறந்தார். கூற்று 4, தேன்மழை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. 1, 2, 4 கூற்று சரியானவை. இதுல கூற்று 2ல பாருங்க, இவர் பழையனூரில் பிறந்தார்னு இருக்குல்ல, இந்த ஊர் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 34, இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? விடை ஆலந்தூர் மோகனரங்கன். கொஸ்டின் 35, உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? விடை நா. பிச்சமூர்த்தி. கொஸ்டின் 36, பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? விடை தம்பிக்கு. தமிழரிடையே ஒற்றுமை வளர்ச்சிக்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்று? விடை மு. வரதராசன். கொஸ்டின் 38, பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்தவர்கள்? விடை யானை. கொஸ்டின் 39, பொருத்தமான விடை தேர்ந்தெடு. சிறு பஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. விடை தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட. என்றுமுல தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யார்? விடை கம்பர். கொஸ்டின் 42, முதலாக சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? விடை வீரமாமுனிவர். கொஸ்டின் 43, ஜி. போப் கிமு 1820 ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்தார். கொஸ்டின் 44, பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யார்? விடை பெரியார். கொஸ்டின் 45, பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் பெற்றன. கொஸ்டின் 46, கண் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறப்புறல் வெண்பா மாலை. கொஸ்டின் 47, பொறுத்துக. அறிவு அற்றம் காக்கும் கருவி திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. விடை பதிற்று 10. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி. விடை ஔவையார். கொஸ்டின் 48, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர்? விடை மூவலூர் ராமாமிர்தம். கொஸ்டின் 49, குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர்கள் ஒருவர்? விடை டாக்டர் முத்துலட்சுமி. கொஸ்டின் 50, தொடி இச்சொல்லின் பொருள் வளையல். கொஸ்டின் 51, முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் ஏறு தழுவுதல். குறிஞ்சி நிலத்துல தேன் எடுத்தல் வரும். மருத நிலத்துக்கு நெல் அறிதல். நெய்தல் நிலத்துக்கு மீன் பிடித்தல். கொஸ்டின் 52, ஆசிரியப்பாவின் வகையில் இல்லாத ஒன்று எது? விடை நிறை இசை ஆசிரியப்பா. பிழையற்ற தொடரை எழுதுக. விடை அவன் கவிஞன் அல்லன். கொஸ்டின் 54, பின்வரும் தொடர்களில் சரியான விடையினை எடுத்து எழுது. என் மாமா வந்தது. என் மாமா வந்தார் அந்த உயர் திணையில வந்திருக்கணும். இது என் மாமா வந்ததுன்னு சொல்லிட்டு அக்ரி நிலை வந்ததுனால இது திணை வழு. கொஸ்டின் 55, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். கொஸ்டின் 56, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. கொஸ்டின் 57, பொறுத்துக. தா தாவுதல். கா அதற்கு சோலை. வே அதற்கு மறை. ஏ அதற்கு அம்பு. கொஸ்டின் 58, தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார்? விடை முத்துராமலிங்கர். கொஸ்டின் 59, கற்றல் அதற்கு கல். பெற்ற அதற்கு பெரு. அடக்கி அதற்கு அடக்கு. கேட்டான் அதற்கு கேள். கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எது? விடை கோர்த்தல் கோவை கோப்பு. கொஸ்டின் 61, ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுப்பதம்? விடை கால பெயர் பகுப்பதம்.
கொஸ்டின் 62 தழைய என்பது சொல்லிசை அளவிடை. கொஸ்டின் 63 விடைக்கேற்ற வினா அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாமினி திருக்குறள் கற்றால் எவ்வகை தொடர்? யாமினி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை தொடர். கற்பித்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா பிறவினை தொடர். யாமினியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா செய்வினை தொடர். யாமினி திருக்குறள் கற்கவில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எதிர்வினை தொடர். கொஸ்டின் 65 உரிய விடை தேர்வு செய்க. தடக்கரி. இதுல கரி என்பது யானையை குறிக்கும். அப்ப தடக்கரின்னா பெரிய யானை. உழுவை புலி. மடங்கள் அதற்கு சிங்கம். கேழம் அதற்கு பன்றி. கொஸ்டின் 66 இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு. விடை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. கொஸ்டின் 67 திருக்குறளில் உடைமை எனும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம். விடை ஒடுக்கமுடைமை. தாளாற்றி தந்த பொருளெல்லா தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் உதவி செய்தல். அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளவானோம். யார் யாரிடம் கூறியது? விடை ராமன் குகனிடம் கூறியது. கொஸ்டின் 70 துன்பம் உடையாயின் அதனை எடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல். விடை கம்ப ராமாயணம். கருங்கூர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை குறுந்தொகை. கொஸ்டின் 72 புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? விடை 65. கொஸ்டின் 73 ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த. இத்தொடரில் ஆரணியும் என சுட்டப் பெறுபவர் யார்? விடை சிவன். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரம் என்பது சேர சோழ பாண்டிய அந்த மன்னர்கள் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம். அடுத்த கொஸ்டின் வையகமெல்லா மேமதென்றெழுதுமே மெய்யில்லை வேல் மாறன் களிறு. இதுல மாறன் என்பது பாண்டிய மன்னனை குறிக்கும். களிறு என்பது யானையை குறிக்கும். பாண்டிய மன்னனது கொம்பன் யானையை குறிக்குது. சேர சோழ பாண்டியனது பாடல்கள் முத்தொள்ளாயிரத்துல இடம்பெற்றிருக்கு. விடை முத்தொள்ளாயிரம். அடுத்த கொஸ்டின் செங்கிரை பருவம் இரண்டாம் பருவம். இரண்டாம் பருவமான செங்கிரை குழந்தை பிறந்து 5ஆம் திங்கள் தான் அந்த பருவம் வருது. கொஸ்டின் 78 அண்டப் பகுதியின் உண்ட பிறக்கும் அளப்பரு தன்னை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருவாசகம். குலசேகர ஆழ்வார் பாடல் முதல் 1000 பகுதியில் உள்ளது. கொஸ்டின் 80 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. பிரபந்தம் 24 வகையா இருக்கு. அதுல 3வது பிரபந்தம் திருப்பாவை. திருப்பாவையை இயற்றியது ஆண்டாள். கொஸ்டின் 81 கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. விடை திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். கொஸ்டின் 82 உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? விடை கவிஞர் சுரதா. கொஸ்டின் 83 பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யார்? விடை வாணிதாசன். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி. பாலசுப்ரமணியம் வரும், சிற்பின்னு இருக்கு. கொஸ்டின் 85 சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்காக பரிசு பெற்ற நூல். விடை புரட்சி முழக்கம். நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது எது? விடை இசை இலக்கண நூல். கொஸ்டின் 87 பர்திமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது? விடை செய்யுள் வடிவம். கொஸ்டின் 88 ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையுடன் பொருத்துக. விழிப்பு சிவசங்கரி, கரையும் உருவங்கள் வண்ண நிலவன், ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன், மறுமணம் விந்தன். கொஸ்டின் 89 கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. கொஸ்டின் 90 ஆசிரியருடன் நூலை பொருத்துக. சுவாமி விபுலானந்தர், மதங்க சூளாமணி, மறைமலை அடிகள் சாகுந்தலம், பம்மல் சம்பந்தனார் நாடகத் தமிழ், காசி விஸ்வநானந்தன், ரம்பாச்சாரி விலாசம்.
கொஸ்டின் 91 உரைநடை காலம் என்பது 20ஆம் நூற்றாண்டு. சரியான விடையை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். கொஸ்டின் 93 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார். கொஸ்டின் 94 வேறுபட்ட இணை எது? வெனிசு மார்க்கோ போலோ. இது வேறுபட்ட இணை. ஞானப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலை தூதுவளை. தூதுவளைக்கு வேற பேர் ஒன்று இருக்கு, சிங்கவள்ளி. கொஸ்டின் 96 இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலை நினையுங்கள் என அறைகூவல் விடுத்தவர் யார்? விடை திருவி கல்யாண சுந்தரம். கொஸ்டின் 97 ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை ராமலிங்கர். அம்பேத்கர் சித்தாந்த உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் மும்பை. கொஸ்டின் 99 நிலமடந்தையும் தன் மகனுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. கொஸ்டின் 100 தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள்? விடை பாரதிதாசன் பெரியாரை பாடிய வரிகள். கொஸ்டின் 1 அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது. இதுல அடிக்கோடிட்ட சொல்லு குழி தாழ்ந்து. இது ஒரு பொருட் பன்மொழி. கொஸ்டின் 2 தை திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். விடை தை திங்கள் என்பது காலப்பெயர். கொஸ்டின் 3 சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான். ஆப்ஷன் டி சரியான விடை. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. கொஸ்டின் 4 சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியநகர் குறைபடா கொல கூழுடை கொல. ஆப்ஷன் டி சரியான விடை. கொல கொல குறைபடா கூழுடை வியநகர். கொஸ்டின் 5 கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து. ஆப்ஷன் டி சரியான விடை. சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம். கொஸ்டின் 6 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை அரண். அரண் 3 சுழி நாவது இல்லையா? அந்த அரணுக்கு என்ன பொருள்னா பகையவரிடம் இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளில் ஒன்று அரண். கொஸ்டின் 7 வாழை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வாழைக்கு இளம்பெண். இரண்டாவது இருக்கு இல்லையா வாழை, அது மர வகை. கடைசியா இருக்க அந்த வாழைக்கு மீன் வகை, வாழை மீன். கொஸ்டின் 8 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், அதற்கு வருமான வரி அலுவலகம். கொஸ்டின் 9 வழுவு சொல்லற்ற தொடர் எது? ஆப்ஷன் 2 வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. கொஸ்டின் 10 அனித்து எதிர் சொல்லை கண்டறிக. அனித்து என்பதன் பொருள் அருகில் என்பதுதான் அனித்து. அருகில் அதற்கு எதிர் சொல் தொலைவில். கொஸ்டின் 11 சேர்த்து எழுதுக. பனை கூட்டல் ஓலை பனையோலை. கொஸ்டின் 12 அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்ற மரம் தளிர்த்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்? விடை அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா. கொஸ்டின் 13 இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. ஃபர்ஸ்ட் இயைபு அப்படின்னா பாடலில் அடிதோறும் கடைசி எழுத்து ஒன்றோ அல்லது பல எழுத்துக்களோ சேர்ந்து ஒரே மாதிரி வருவது தான் இயைபு. இந்த பாடல் அடிகளில் கடைசியா நாடுன்னு முடியுது இல்லையா? 2 வரிகளிலும் நாடு நாடு ஒன்றி வருது கடைசி எழுத்து. ஸோ இதனால இது இயைபு தொடை. கொஸ்டின் 14 தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. விடை தாயை போல பேசுதல். கொஸ்டின் 15 குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். மேல இருக்கிற அந்த லைன் செய்வினை தொடர். அதை செயற்பாட்டு வினையாக மாற்றுக. உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. கொஸ்டின் 16 நாலடியார் என்னும் நூலை பாடியவர் யார்? விடை சமண முனிவர். கொஸ்டின் 17 மணிமேகலையின் தோழி சுதமதி. கொஸ்டின் 18 பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல். விடை மணிமேகலை. கொஸ்டின் 19 புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? விடை 11. கொஸ்டின் 20 பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது முல்லைக்களி.
கொஸ்டின் 21. ஈயென இரத்தல் இழிதன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிதன்று. கூற்று 1. இப்பாடல் அடிகளை பாடியவர் கழைதின் யானையார். கூற்று 2. இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி. இந்த பாடல்களை பாடியவர் கழைதின் யானையார். யாரை பத்தி பாடினார்னா ஓரிய பத்தி பாடினாரு. ஓரி என்பவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். கொஸ்டின் 22. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர் திருவிக்கா. கொஸ்டின் 23. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர். விடை ராமலிங்க அடிகளார். கொஸ்டின் 24. சுவை அதற்குண்டான பயன். இனிப்பு பலம், துவர்ப்பு ஆற்றல், புளிப்பு இனிமை, கார்ப்பு உணர்வு. கொஸ்டின் 25. தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள். விடை சிங்கப்பூர், மொரிசியஸ். கொஸ்டின் 26. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார்? விடை கவிக்கோ அப்துல் ரகுமான். கொஸ்டின் 27. ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? விடை அத்தி மரங்கள். கொஸ்டின் 28. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 29. காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1937. கொஸ்டின் 30. அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது? விடை மேற்கதுவாய் மோனை. பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அதே கான்செப்ட் தான். சீர்களில் முதல் எழுத்தும் 1ஆம் சீர் 2ஆம் சீர் இல்லாமல் 3ஆம் சீர் 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை. கொஸ்டின் 31. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் யார்? விடை பரிதிமாற் கலைஞர். கொஸ்டின் 32. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? விடை தேவநேய பாவனார். கொஸ்டின் 33. நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? விடை 2006. கொஸ்டின் 34. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. விடை சிற்ப செந்நூல். கொஸ்டின் 35. நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? விடை தந்த சிற்பக்கலை. கொஸ்டின் 36. ஸ்வீடன் நாட்டின் போர் லாகர்விஸ்ட் என்னும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர். விடை ஜி. குப்புசாமி. கொஸ்டின் 37. ராம நாடகத்தை இயற்றியவர் யார்? விடை அருணாச்சல கவிராயர். கொஸ்டின் 38. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? விடை அப்துல் ரகுமான். கொஸ்டின் 39. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர். விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொஸ்டின் 40. இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று உவமை மரபுகளில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? விடை சுப்புரத்தின தாசன், அதாவது உவமை கவிஞர் சுரதா. கொஸ்டின் 41. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர். விடை வாணிதாசன். கொஸ்டின் 42. சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? விடை நரசிங்க முனையரையர். கொஸ்டின் 43. யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பா மாலை என்று அழைக்கப்படுகிறது? விடை அகத்தியர். கொஸ்டின் 44. நந்த வனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்ததோ தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார்? விடை கடுவெளி சித்தர். கொஸ்டின் 45. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது? விடை இரட்டுற மொழிதல் அணி. கொஸ்டின் 46. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். கொஸ்டின் 47. அறிவடிவு மாய்ப்பின் நரன்வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் யாது? விடை சிங்கம். கொஸ்டின் 48. நன்று நன்று என போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீராப்புராணம். கொஸ்டின் 49. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? விடை காஞ்சிபுரம். கொஸ்டின் 50. ஒன்று கோலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? விடை திருநாவுக்கரசர்.
கொஸ்டின் 51. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. விடை தொடர் வாக்கியம். கொஸ்டின் 52. நன்னூல் எவ்வகை நூல். இந்த வாக்கியம் வினா வாக்கியம். கொஸ்டின் 53. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். விடை பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் 54. பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்கும் வடிநீள் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. இந்த பாடலரில் வரும் திணை பொதுவியல் திணை. கொஸ்டின் 55. இலக்கண குறிப்பு தருக. பசிக்கயிறு இதற்கு இலக்கண குறிப்பு உருவகம். கொஸ்டின் 56. அகரவரிசையில் எழுதுக. மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் மீமிசை. ஆப்ஷன் டி சரியான விடை. மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. கொஸ்டின் 57. படிவிடம் இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர். விடை வினைத்தொகை. கொஸ்டின் 58. எச்சம் வேர்சொல் அல்ல. விடை இனிது. வந்தான் வேர்சொல்லை தருக. பா என்பது வேர்சொல். கொஸ்டின் 60. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக. விடை விலங்கு. கொஸ்டின் 61. வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. விடை சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. கொஸ்டின் 62. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர் வளையாபதியினருக்கு அந்த இணை பொருந்தாத இணை. திருத்தக்க தேவர் இயற்றியது சீவக சிந்தாமணி. கொஸ்டின் 63. பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம் அழகு வீடு இடம். இதுல அழகு என்பது பொருந்தாதது. அரும்புதல் எதிர்சொல் தருக. விடை மெலிதல். கொஸ்டின் 65. இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை. கொஸ்டின் 66. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. மருதம் வைகரை பொருத்தமான இணை. கொஸ்டின் 67. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். பாடலில் அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, பாடல் அடியில் கடைசி சீர் ஒன்றி வருவது இயைபு. அப்ப பாடல் அடிகள்ல மோனை, எதுகை, இயைபு இந்த மூன்றுமே பயின்று வந்திருக்கு. நாலடியாரை தொகுத்தவர் பதும்பனார். கொஸ்டின் 69. திருக்குறளின் அழியாத தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது. விடை திருவள்ளுவ மாலை. கொஸ்டின் 70. அல்லுற்று அற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது. விடை சிலப்பதிகாரம். கூற்று 1. நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். கூற்று 2. குண்டலகேசி என்னும் நூலிற்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. கூற்று இரண்டும் சரி. கொஸ்டின் 72. கூற்று 1. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடல் செலவு ஒன்றில் இறந்து போனவர். கூற்று 2. அவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். இந்த இரண்டு கூற்றும் சரியானது. கொஸ்டின் 73. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது. விடை புறநானூறு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள். விடை திருக்குறளும் கம்பராமாயணமும். கொஸ்டின் 75. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. இவ்வரி இடம்பெற்ற நூல் இராமாயணம். கொஸ்டின் 76. அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நாடுகள். விடை கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. கொஸ்டின் 77. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார். விடை பல்லவ காலத்து சிற்பிகள். எடுத்துக்காட்டு மாமல்லபுர சிற்பங்கள். கொஸ்டின் 78. தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தில்லையாடி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம். கொஸ்டின் 79. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். விடை அம்புஜத்தம்மாள். கொஸ்டின் 80. மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது. விடை 80%. கொஸ்டின் 81. கோன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் யாது. விடை அஞ்சாதவன். கொஸ்டின் 82. ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி தமிழ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். கொஸ்டின் 83. ஒப்பறிவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. வள்ளல் என்னும் இசைப்பாடல் யாரால் பாடப்படும். விடை பெண்கள். கொஸ்டின் 85. பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார். விடை ஜி போப். கொஸ்டின் 86. வீரமாமுனி தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழப்படுபவர் யார். விடை ராபி சேதுப்பிள்ளை.
கொஸ்டின் 87 தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வ மென்றெண்ணான் கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார். கொஸ்டின் 88 சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? விடை 26,350. கொஸ்டின் 89 நாடக சாலையொத்த நற்கலா சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கொஸ்டின் 90 ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது? விடை வானம் வசப்படும். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? விடை அப்துல் ரகுமான். கொஸ்டின் 92 கோ மோகனரங்கர் பிறந்த ஊர் சென்னையில் உள்ள ஆலந்தூர். கொஸ்டின் 93 கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? விடை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பொறுத்துக நூல் ஆசிரியர். குயில்பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால் வீதி அப்துல் ரகுமான். நகரத்தில் இடர்பட்டோம் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம். கொஸ்டின் 97 பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை யாது? விடை 412. கொஸ்டின் 98 பலப்பட்டை சொக்கநாதம் பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது? விடை தென்றல் விடு தூது. கொஸ்டின் 99 தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார்? விடை சுவாஸ் பாதிரியார். கொஸ்டின் 100 உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் என்பது கம்ப ராமாயணத்தில் வரும் கடைசி காண்டம். இது ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது. கொஸ்டின் 1 விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வாமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல். அடுத்ததா கொஸ்டின் 2 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. விடை தடையின்றி மிகுதியாய். கொஸ்டின் 3 தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினை வாக்கியம். கொஸ்டின் 4 பாண்டியர்களின் கப்பற்படை தளம். விடை கொற்கை. கொஸ்டின் 5 தன்மணல் இலக்கண குறிப்பு. தன்மணல் என்பது பண்பு தொகை. கொஸ்டின் 6 பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர். விடை பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. கொஸ்டின் 7 பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு என்பது ஒரு பண்பு. கொஸ்டின் 8 சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. சரியான விடை இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. கொஸ்டின் 9 சென்றான் வேர்சொல். இதோடைய சென்றான் அதோடைய வேர்சொல் செல் என்பது வேர்சொல். கொஸ்டின் 10 இகழ்ந்தார் என்ற சொல்லின் வேர் சொல் இகழ். கொஸ்டின் 11 மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? விடை மேலே. கொஸ்டின் 12 நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை நாவு. கொஸ்டின் 13 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை ஃபர்ஸ்ட்ல இருக்குது இல்லையா, அந்த அறைக்கு பாதி. இரண்டாவது இருக்கு இல்லையா, அந்த அறைக்கு அறைதல். கொஸ்டின் 14 அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி. கொஸ்டின் 15 பொருந்தா வினை மரபை கண்டறிக. விடை முறுக்கு உண்டார் என்பது பொருந்தாதது. கொஸ்டின் 16 எதிர் சொல் காணணும். மேதை அதற்கு பேதை. மேதை அதற்கு எதிர் சொல் பேதை. கொஸ்டின் 17 புனையுனும் புல் என்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல்லை தேர்வு செய்க. விடை மேலான. கொஸ்டின் 18 புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. கொஸ்டின் 19 சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. கொஸ்டின் 20 எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் செயல். கொஸ்டின் 21 சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை 4. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 4. கொஸ்டின் 22 சரியான கூற்றை தேர்வு செய்க. விடை பாருங்க ஆப்ஷன் சி அனைத்தும் சரி.
திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி. நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தண்டக வேந்தர் என அழைக்கப்பட்டவர் அப்பர். ஆளுடைய அரசு பாகீசர் என அழைக்கப்பட்டவர் நாவுக்கரசர். இந்த 4 கூற்றுமே சரியானது. கொஸ்டின் 23. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். விடை பாஞ்சாலி சபதம். கொஸ்டின் 24. அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூர். கொஸ்டின் 25. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். கொஸ்டின் 26. காவிரி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். கொஸ்டின் 27. குறுந்தொகையின் அடிவரையறை 4-8. கொஸ்டின் 28. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? விடை சீத்தலை சாத்தனார். கொஸ்டின் 29. பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. பாசவர், வெற்றிலை விற்போர். கொஸ்டின் 30. பொன்னும் துகிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. கொஸ்டின் 31. கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. இதுல 10 பாட்டு பொருந்தாதது. கொஸ்டின் 32. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் நாலடியார். கொஸ்டின் 33. பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் புதுமொழி 400. இந்த அடிகளில் புகாவா என்பதன் பொருள் உணவு. கொஸ்டின் 34. முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. விடை அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சி அதற்கு அறவுரை கோவை. கொஸ்டின் 35. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. கொஸ்டின் 36. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். விடை தஞ்சை ஞானப்பிரகாசர். கொஸ்டின் 37. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தன் நீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மன மலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். கொஸ்டின் 38. பாடல் அறிந்து பொருத்துக. காலை மாலை உலாவி நிதம் இதற்கு கவிமணி. மீதூன் விரும்பேல் அதற்கு ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த வரிகளுக்கு திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இந்த அடிகளுக்கு திருவள்ளுவர். கொஸ்டின் 39. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு எந்த இடம்? விடை அரிக்கமேடு. கொஸ்டின் 40. ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். கொஸ்டின் 41. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 42. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுதி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? விடை வரி வடிவம். கொஸ்டின் 43. துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். விடை பாவலேறு பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 44. திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். கொஸ்டின் 45. சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமன் உடையனவாக காண கிடைக்கின்றன. கொஸ்டின் 46. பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர். உண்மை சுடும் அதற்கு ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சு சமுத்திரம். இறைவின் அறுவடை புவியரசு. கொஸ்டின் 47. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். கொஸ்டின் 48. பாரதிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. கொஸ்டின் 49. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். விடை முடியரசன். கொஸ்டின் 50. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். கொஸ்டின் 51. பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கொஸ்டின் 52. கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. கொஸ்டின் 53. கடிந்தோரா செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் இணை மோனையை கண்டறிக.
பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. கடிந்த, கடிந்தோரார், கா கா இப்படி இணையா வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் தான் இணை மோனை. கொஸ்டின் 54. இதுல எதுகை கண்டறிக. இந்த பாடலடி நல்லா கவனிச்சு பாருங்க. சிறுங்கி, மருங்கி பாடலடியில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. கொஸ்டின் 55. எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளை இல்லை. இது செய்தி தொடர். கொஸ்டின் 56. எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆப்ஷன் டி. இயற்சொல் என்பது யாது? கொஸ்டின் 57. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது யாது? கொஸ்டின் 58. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையெச்சம். கொஸ்டின் 59. பொறுத்துக. பொருட்பெயர் நாற்காலி, புத்தகம். இடப்பெயர் வேலூர், நாமக்கல் இதெல்லாம் இடப்பெயர். காலப்பெயர் மாலை, இரவு. சினைப்பெயர் முகம், கை. கொஸ்டின் 60. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆப்ஷன் டி சரியான விடை. தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. கொஸ்டின் 61. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. கொஸ்டின் 62. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. நடந்தான் என்பது நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. கொஸ்டின் 63. சான்றோர் பாலர் ஆப. சாலார், சாலார், பாலர் ஆகுபவே. இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். விடை புறநானூறு. இந்த பாடல் அடிக்கு என்ன பொருள்னா சான்றாமை இல்லாதவர் தீயோர் பக்கமே சேர்வர். கொஸ்டின் 64. பொருந்தா சொல்லை கண்டறிக. மணிப்பூர் என்பது பொருந்தாதது. மலையூர், காட்டூர், மருதூர் இதுல மணிப்பூர் வெளி மாநிலம். கொஸ்டின் 65. வர் விண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. விடை சுழல் காற்று. கொஸ்டின் 66. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. விடை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. கொஸ்டின் 67. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது அதற்கு எக்காலம் இடும். கொஸ்டின் 68. அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கம் குட்டல் கை. கொஸ்டின் 69. வழுவு சொல்லற்ற தொடர் எது? விடை வலப்பக்க சுவரில் எழுதாதே. கொஸ்டின் 70. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கொஸ்டின் 71. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். கொஸ்டின் 72. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதங்களாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? விடை கடுவெளி சித்தர். கொஸ்டின் 73. சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? விடை திருமூலர். கொஸ்டின் 74. எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. கொஸ்டின் 75. குறிஞ்சி என்பது சிற்றிலக்கியம். கொஸ்டின் 76. தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். கொஸ்டின் 77. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. கொஸ்டின் 78. மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? விடை திருமங்கையாழ்வார். மடல் ஏறுதல் அப்படின்னா என்னன்னா காதலை தான் விரும்பிய பெண் ஏற்காவிட்டால் இளைஞர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வர். இதற்கு பெயர்தான் மடல் ஏறுதல். தன் மீது அன்பு கொண்ட ஒரே காரணத்தால் இளமையும் அழகும் இருக்கும் பொழுதே துறவு வாழ்க்கை மேற்கொண்டான் அவன் என்று தலைவி அவன் மீது காதல் கொள்வாள். மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கையாழ்வார். கொஸ்டின் 79. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். கொஸ்டின் 80. அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். கூற்று 3 தவறானது. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்றிற்கு அந்த கூற்று தவறு. கூற்று 4 புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. கூற்று 1, 2 மற்றும் 4 சரி. கொஸ்டின் 81. கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கொஸ்டின் 82. கம்ப ராமாயணத்தில் 1000 அம்பிற்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? விடை குகன்.
கொஸ்டின் 83. மையோ மரகதமோ மறிகடல் மழை முகிலோ ஐயோ இவன் வழி வென்பதோ அழியா அழகுடையான் என்று வருணித்தவர் யார்? விடை கம்பர். இந்த அடிகள் கம்ப ராமாயணத்துல வர அடிகள். கம்ப ராமாயணத்தை இயற்றவர் கம்பர். கொஸ்டின் 84. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? விடை பாரதிதாசன். கொஸ்டின் 85. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. விடை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கொஸ்டின் 84. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. கொஸ்டின் 87. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊன்றுகோலாக இருந்த இடம் எது? விடை கந்தக்கோட்டம். ராமலிங்க அடிகள் கந்தக்கோட்டம், சென்னையில் உள்ள கந்தக்கோட்டம் முருகப்பெருமானை வேண்டி தெய்வமணி மாலை எனும் பாடலை இயற்றினார். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊன்றுகோலாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். கொஸ்டின் 88. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி? விடை டாக்டர் முத்துலட்சுமி. அடுத்ததா கொஸ்டின் 89. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. கொஸ்டின் 90. திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. விடை கபிலர். இதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, திணையளவு உள்ள ஒரு சிறிய பனித்துளி ஒரு பெரிய பனைமரத்தையே உள்ளடக்கி அந்த சிறு துளியில காட்டும். அது போல 2 அடி திருக்குறள்ல அதிகப்படியான உள்ளடக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். கொஸ்டின் 91. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. கொஸ்டின் 92. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதுரை என காணப்படுகிறது. கொஸ்டின் 93. உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? விடை தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். கொஸ்டின் 94. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உ.வே.சா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உ.வே.சாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலை சுவடியை அச்சில் பதிப்பித்தார். கூற்று 3 தவறானது. உ.வே.சா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். இந்த கூற்று தவறானது. கொஸ்டின் 95. சி.வை. தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். கொஸ்டின் 96. நாடகம், அதன் இலக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர்? விடை பரிதிமாற் கலைஞர். கொஸ்டின் 97. பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர். கமலாலயன், உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு. சமுத்திரம், காகித உறவு. வண்ணதாசன், கலைக்க முடியாத ஒப்பனைகள். கொஸ்டின் 98. தேவதுதும்பி, தேவராட்டம் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி. கொஸ்டின் 99. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? விடை ரா. ஆ. பத்மநாபன். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? விடை ரா. ஆ. பத்மநாபன். கொஸ்டின் 100. தலைமை உன்னை தேடிக் கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? விடை மூவா. மு. வரதராசனார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமில். கொஸ்டின் 2. கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமோனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்கள்? விடை யானை தந்தமும் மயில் தோகையும். கொஸ்டின் 3. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். கொஸ்டின் 4. உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள்? விடை சுழன்றும் ஏற்பின்னது உலகம். கொஸ்டின் 5. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? விடை கதரின் வெற்றி. கொஸ்டின் 6. பொறுத்துக. ஞான கண்ணாடி சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம். பரமாந்த குறுகதை நகைச்சுவை கதை நூல். கொஸ்டின் 7. மொழி நாயர் என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை? விடை குடிமக்கள் காப்பியம். கொஸ்டின் 9. பொறுத்துக. நட்சத்திர குழந்தைகள் பி.எஸ். ராமையா. கணையாழியின் கனவு, அதற்கு கல்கி. பிரபந்த கானம் மௌனி. கொலு பொம்மை நா. பிச்சமூர்த்தி.
கொஸ்டின் 10. மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? விடை 7 வயதில். கொஸ்டின் 11. நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. கொஸ்டின் 12. காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர்? விடை கொத்தமங்கலம் சுப்பு. கொஸ்டின் 13. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? விடை 2ஆம் பகுதி. கொஸ்டின் 14. தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாடியுள்ளார்? விடை இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாடினார். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் குமரப்புலவர். கொஸ்டின் 16. எட்டுத்தொகை நூலில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் பரிபாடல். கொஸ்டின் 17. இரட்டுற மொழிதல் என்பது? விடை ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல். கொஸ்டின் 18. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை திருநெல்வேலி. கொஸ்டின் 19. மடந்தை பருவத்தின் வயது? வயது 14 - 19 வரை. கொஸ்டின் 20. கலம்பகம் உறுப்புகள்? விடை 18. கலம்பக உறுப்புகள் 18. கொஸ்டின் 21. பொருந்தாத இணையை தெரிவு செய்க. பாசவர் நெய்பவர் இருக்கு, இந்த இணை பொருந்தாதது. பாசவர் அப்படின்னா யாருன்னா வெற்றிலை விற்போர். கொஸ்டின் 22. கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கூற்று 2. கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். கூற்று 2ம் சரி. கொஸ்டின் 23. கூலபாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். கொஸ்டின் 24. அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? விடை 1, 3, 5, 7, 9 என ஒற்றைப்படை எண்களாக. கொஸ்டின் 25. அருவக் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார்? விடை பிடாரி. கொஸ்டின் 26. கீழ்கண்ட நூல்களில் எட்டுத்தொகை நூல் கலித்தொகை. கொஸ்டின் 27. பழகுதமிழ் சொல்லருமை நாளிரண்டில் எனும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? விடை நாலடியார். கொஸ்டின் 28. 11 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை? விடை 11. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 38. கொஸ்டின் 30. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கு மனோபாவம் பானை போல் விரிவடைந்து. மேற்கண்ட பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மனிதரெல்லாம் மனோபாவம் மா முதல் எழுத்து ஒன்றி வருது. கொஸ்டின் 31. முதலை கண்ணீர் அதற்கு பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். கொஸ்டின் 32. கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. உடலும் உயிரும் போல. விடை ஒற்றுமை. கொஸ்டின் 33. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். கொஸ்டின் 34. விடைக்கேற்ற வினா எது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். விடை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கொஸ்டின் 35. ஐம்பெருங்குழு எண்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். கொஸ்டின் 36. கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. விடை மூடுபனி. கொஸ்டின் 37. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக. விடை பொருட்பெயர். கொஸ்டின் 38. வா என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. விடை வந்தவர். கொஸ்டின் 36. ஓடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக. விடை ஓடுதல். கொஸ்டின் 40. நொந்தான் சொல்லின் வேர் சொல் யாது? விடை நோ. கொஸ்டின் 41. சரியான வேர் சொல்லை காண்க. கொண்டில்லன் அதற்கு வேர் சொல் கொள். கொஸ்டின் 42. தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கடவுள். கொஸ்டின் 43. இளமை பெயர் மரபுப்பிழை நீக்கியது கன்று. யானை கன்று ஈன்றது. கொஸ்டின் 44. மரபுப்பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். அந்த போட்டனர் அதை எடுத்துட்டு வேய்ந்தனர், கூரை வேய்ந்தனர் வரணும். கொஸ்டின் 45. பொருந்தா சொல்லை கண்டறிக. அடிமலர் மலர் அடின்னு வரணும். அடிமலர் வந்ததுனால பொருந்தாத சொல். உயர்திணை என்மனா மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனா அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல். விடை தொல்காப்பியம். கொஸ்டின் 49. பொறுத்துக. திணை தெய்வம். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன்,
நெய்தல் வருணன். கொஸ்டின் 50. தம் வீரர்களுடன் போர்க்காலத்தில் போரிடும்போது சூடும் பூ எதுவென அறிக. விடை தும்பைப்பூ. கொஸ்டின் 51. இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர். ஆப்ஷன் சி சரியான விடை முனைவர் ரா. அரங்கநாதன். கொஸ்டின் 52. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது. விடை கன்னிமாரா நூலகம். கொஸ்டின் 53. தெய்வமணி மாலை திருவெட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. விடை 5ஆம் திருமுறை. கொஸ்டின் 54. ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம். கொஸ்டின் 55. உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை மொழிப்பற்றை. கொஸ்டின் 56. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணமாகும். கொஸ்டின் 57. கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன. விடை பட்டி. கொஸ்டின் 58. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர். கொஸ்டின் 59. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார். விடை உ.வே. சாமிநாதர். கொஸ்டின் 60. இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர். விடை திரு.வி. கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் 61. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. கொஸ்டின் 62. தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன். கொஸ்டின் 63. தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்பல் சம்பந்தனார். கொஸ்டின் 64. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் அப்துல் ரகுமான். கொஸ்டின் 65. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள். விடை நா. பிச்சமூர்த்தி கவிதைகள். கொஸ்டின் 66. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார். விடை கண்ணதாசன். கொஸ்டின் 67. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது. விடை சாகித்ய அகாடமி விருது. கொஸ்டின் 68. கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் செய் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார். விடை திருமூலர். கொஸ்டின் 69. கல்மனதையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது. விடை இரட்சணிய யாத்ரீகம். கொஸ்டின் 70. களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது. விடை தொழில் பாடல். கொஸ்டின் 71. எவரே புண்படா துலகீர் புகமுடன் படைத்தார் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் மனோன்மணியம். கொஸ்டின் 72. கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கொஸ்டின் 73. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவளவாய் காண்டம் என 3 காண்டங்கள் இருக்கு. கொஸ்டின் 74. சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த விருத்த பாக்களின் எண்ணிக்கை 5027. கொஸ்டின் 75. ஸ்மத் சந்நியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு பொருள் வந்து தூய துறவி. கொஸ்டின் 76. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை சேராமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. கொஸ்டின் 77. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். நன்னன் யாருன்னா குறுநில மன்னன். கொஸ்டின் 78. கம்பன் இசைத்த கருவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார். விடை பாரதியார். கொஸ்டின் 79. கம்ப ராமாயணத்தில் துன்புலதெனில் அன்றோ சுகமுளது என கூறியவர் யார். விடை ராமன். கம்ப ராமாயணத்துல குகப்படலம், அந்த படலத்துல ராமன் குகனிடம் கூறியது. கொஸ்டின் 80. கீழ்காணும் 11 கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல். விடை திருக்குறள். கொஸ்டின் 81. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமரா கொளல். கொஸ்டின் 82. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டு போட ஆள் இல்லாம இப்பழமொழியின் பொருள் நேரமின்றி உழைப்பது. கொஸ்டின் 83. பழமொழிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். கொஸ்டின் 84. தன்வினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். இது தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 85. தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. முறையாக படி அப்படின்னு சொல்றது என்னன்னா கட்டளை வாக்கியம். கொஸ்டின் 86. போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம்? இது அயர்கூற்று வாக்கியம். கொஸ்டின் 87. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? கொஸ்டின் 88. சரியான சொற்றொடரினை கண்டறிக. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். கொஸ்டின் 89. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கொஸ்டின் 90. பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, கொம்பு, அரசன் அகர வரிசையில் எழுதுக. அரசன், ஆமணக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. கொஸ்டின் 61. அகர வரிசையில் எழுதுக. சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல். கொஸ்டின் 92. ஏ என்னும் ஓரெழுத்து ஒருமொழி அம்பு. ஏன்னா அம்பு. கொஸ்டின் 93. ஒலி முறையை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால், அதாவது 3 சுழி நா வருது இல்லையா, அந்த ஊனுக்கு உணவு. ஊன் அந்த 2 சுழி நா அப்படி வந்துச்சுன்னா ஊன்னா இறைச்சி. கொஸ்டின் 94. உலை என்பதன் பொருள் பிடரி மயிர். கொஸ்டின் 95. ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மருத்துவமனை. கொஸ்டின் 96. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. விடை பகுத்தறிவு. கொஸ்டின் 97. இடர் அப்படின்னா துன்பம், அதற்கு எதிர் சொல் இன்பம். கொஸ்டின் 98. பிரித்து எழுதுக. பாசிலை பசுமை கூட்டல் இலை. கொஸ்டின் 99. பைங்கூழ் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் கூழ் பைங்கூழ். கொஸ்டின் 100. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர். ஆப்ஷன் ஏ இன்சல் மட்டும் மாறி இருக்கு. நா பிச்சமூர்த்தி. சரியான விடை நா பிச்சமூர்த்தி. கொஸ்டின் 1. உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது வெளிப்படைத்தன்மை. கொஸ்டின் 2. சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. விடை நிலைத்து நிற்கும். கொஸ்டின் 3. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? விடை ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. கொஸ்டின் 4. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? விடை செய்வினை வாக்கியம். கொஸ்டின் 5. இலக்கண குறிப்பு அறிதல். சால சிறந்தது. தொடரின் வகை அறிக. சாலை என்பது உரிசொற்றொடர். கொஸ்டின் 6. பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகை பொருட்பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை என்பது பண்பு பெயர். கொஸ்டின் 7. பொருத்தமற்ற பெயர் சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. காலப்பெயர் அதற்கு செம்மைன்னு கொடுத்துருக்கு, அது பொருந்தாதது. அடுத்ததா பண்பு பெயர் அதில் ஆண்டுன்னு கொடுத்துருக்கு, ஸோ அந்த இணை பொருந்தாதது. மாற்றி கொடுத்துருக்காங்க. காலப்பெயர் அதற்கு ஆண்டுன்னு வந்திருக்கணும், பண்பு பெயர் அதற்கு செம்மைன்னு வந்திருக்கணும். பொருத்தமற்ற சொற்களை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி. கொஸ்டின் 8. கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. விடை கேட்டு. கொஸ்டின் 9. தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. விடை தனி. கொஸ்டின் 10. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக அதற்கு தா என்பது வேர் சொல். கொஸ்டின் 11. சோ ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை சோ அதற்கு மதில். கொஸ்டின் 12. மா அதற்கு பெரிய. பறவை இச்சொல்லுக்கு பொருள் கடல். கொஸ்டின் 14. மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. விடை கூகை குழறும். கொஸ்டின் 15. சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. அனைத்து ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஆகுது. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. ஆப்ஷன் டி சந்திப்பிழையற்ற தொடர். கொஸ்டின் 16. குற்றியலுகரம் அடிப்படையில்
பொருந்தாத சொல் பசு. கொஸ்டின் 17 பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைபு, இசைவுன்னு இருக்கு இல்லையா? ஆப்ஷன் சி இசைவு பொருந்தாதது. கொஸ்டின் 18 பொறுத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். கொஸ்டின் 19 பொறுத்துக. தமிழ் எண்கள் 1லிருந்து 9 வரை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்க. 8க்கு ஆ, 7க்கு ஏ, 6க்கு சா. அப்போ ஆப்ஷன் 4 சரியானது. ஆப்ஷன் பி 5க்கு ரு, 4க்கு சா சின்ன சா, 3க்கு ஞா. அப்போ ஆப்ஷன் 3 சரி. ஆப்ஷன் சி 3க்கு ஞா, 2க்கு உ, 1க்கு கா. ஆப்ஷன் 2 சரி. ஆப்ஷன் டி 3க்கு ஞா, 6க்கு சா, 9க்கு கூ. அப்போ ஆப்ஷன் 1 சரி. தமிழ் எண்களை 1லிருந்து 9 வரையும் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 0 வந்துச்சுன்னா 0க்கு 0 தான் வரும். கொஸ்டின் 20 பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். விடை சித்தர்கள். கொஸ்டின் 21 உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. விடை பள்ளுப்பாட்டு. கொஸ்டின் 22 பரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும் இதோடைய ஆசிரியர் விடை அழகிய சொக்கநாத புலவர். கொஸ்டின் 24 நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? விடை அர்ஜுனன். கொஸ்டின் 25 உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? விடை திருவி கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் 26 சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள். இந்த 4 கூற்றும் சரியானது. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். 27 கூற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று 2ம் சரி. கொஸ்டின் 28 வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. கொஸ்டின் 29 கூற்று 1 ஏழெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2 ஏழெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 மற்றும் சரி. கொஸ்டின் 30 யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 31 மன்னனும் மாசற கற்றோன் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. கொஸ்டின் 32 பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். அடுத்ததா உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கடைசியா இருக்க கோடான கோடி கொடுப்பினும் அதற்கு சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். கொஸ்டின் 33 தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9ஆம் நாள். கொஸ்டின் 34 ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். கொஸ்டின் 35 ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? விடை சிங்கவல்லி. சிங்கவல்லி எனப்படுவது என்னன்னா தூதுவளை இருக்கு இல்லையா, அது பேர் தான் சிங்கவல்லி. கொஸ்டின் 36 முன்னீர் வழக்கம் மகளவு வேட்டில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் 37 பண்டை காலத்து துறைமுக நகரம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. கொஸ்டின் 39 பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். கொஸ்டின் 40 தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி. போப். கொஸ்டின் 41 வீறுபடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு ஒன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 42 சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை வீரமாமுனிவர். கொஸ்டின் 43 கழுகுமலை வெட்டிவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? விடை பாண்டியர்கள். கொஸ்டின் 44 புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி.
கொஸ்டின் 45 பொறுத்துக. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கி.பா. ஜெகநாதன். கொஸ்டின் 46 சரியான இணைகளை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் இருக்குது சரியானது பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இரண்டாவதா இருக்க அந்த இணை தவறானது. உவமை கவிஞர் அதற்கு சுரதா இருக்கணும். மூணாவது இருக்க அந்த கூற்று காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், அதாவது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், அந்த இணை சரியானது. நான்காவது இருக்கு இல்லையா புரட்சி கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. கொஸ்டின் 47 முடியரசன் இயற்றாத நூல் எது? ஆப்ஷன் பி நீலமேகம் முடியரசன் இயற்றாத நூல். கொஸ்டின் 48 பெண் என்ற பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கொஸ்டின் 49 கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கொஸ்டின் 50 கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழி கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். கொஸ்டின் 51 மோனைத்தொடை டேஸ் வகைப்படும். விடை 8 வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். கொஸ்டின் 52 புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள் எது? மோனை அப்படின்னது பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. விடை புனிதமுற்று புத்தக சாலை. கொஸ்டின் 53 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். ஆப்ஷன் சி பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கொஸ்டின் 54 கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. கொஸ்டின் 55 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதற்கு எப்படி வினா அமைக்கலாம் அப்படின்னா எத்தனை மாடுகள் மேய்ந்தன. கொஸ்டின் 56 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். விடை இங்கு நகர பேருந்து நிற்குமா. கொஸ்டின் 57 சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். கொஸ்டின் 58 சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். கொஸ்டின் 59 சரியான அகரவரிசையை தேர்க. அகரவரிசைப்படி ஆப்ஷன் பி சரியான விடை. கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து. கொஸ்டின் 60 பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர் ஓணான் கிளி தேனீ தையல் பழம் மான். கொஸ்டின் 61 தேடு வினைமுற்று சொல் தேடினார். கொஸ்டின் 62 பொறுத்துக. வெண்பா அதற்கு செப்பல் ஓசை. ஆசிரியர்பா அகவல் ஓசை. களிப்பா துள்ளல் ஓசை. பஞ்சிப்பா தூங்கல் ஓசை. கொஸ்டின் 63 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கோல்டு பிஸ்கட் அதற்கு தங்க கட்டி. கொஸ்டின் 64 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. வவ்வல் அதற்கு உயிரெழுத்து. கன்சோனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராப் ஒப்பெழுத்து. மோனோலிங்கோல் அதற்கு ஒரு மொழி. கொஸ்டின் 65 கோடிட்டு அந்த வார்த்தை மட்டும் பாருங்க. நலந்தலை உலகம். நலந்தலை அப்படின்னா பரந்த அதாவது விரிந்த உலகம். அதற்கு எதிர் சொல் பார்த்தீங்கன்னா சிறிய உலகம். அடுத்ததா கொஸ்டின் 66 எடுப்பு எதிர் சொல் முடித்தல். கொஸ்டின் 67 தண்டலிற் பதம் இது எப்படி பிரிக்கலாம்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். கொஸ்டின் 68 கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் கூட்டல் பகம். கொஸ்டின் 69 பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. கொஸ்டின் 70 அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? விடை திருக்குறள். திருக்குறளுக்கு அடைமொழிகள் பல இருக்கு. அதுல ஒண்ணு முப்பால். அடுத்ததா தமிழ்மறை பொதுமறை என்ன திருக்குறளுக்கு பல அடைமொழிகள் இருக்கு. கொஸ்டின் 71 சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விஷ்ணு சித்தர் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அனைத்தும் சரி. இந்த 4 கூற்றும் சரியானது. கொஸ்டின் 72 பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? விடை குலசேகரர். கொஸ்டின் 73 நான் பாடிய பதியத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார்? விடை திருஞான சம்பந்தர்.
கொஸ்டின் 74. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? விடை சித்தர்கள். கொஸ்டின் 85. வாயில் இலக்கணம் என அழைக்கப்படுவது தூது. கொஸ்டின் 76. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக பருவங்கள் எத்தனை? மொத்தமா 10 பிள்ளைத்தமிழ் இருக்கு. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக இருக்கிறது 7 பருவங்கள். கொஸ்டின் 77. உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? விடை பள்ளு. கொஸ்டின் 78. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல். விடை நான் கண்ட பாரதம். கொஸ்டின் 79. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறது? விடை சோழ நாடு. கொஸ்டின் 80. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்பெறும் மூலிகை எது? விடை சோற்று கற்றாழை. கொஸ்டின் 81. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. உ.வே. சாமிநாதர். அடுத்ததாக கொஸ்டின் 82. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல் எது? விடை ஐங்குறு நூறு. கொஸ்டின் 83. சரியான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி மற்றும் டி சரி. விசும்பு வானம், மதியம் நிலவு. கொஸ்டின் 84. பொறுத்துக. சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். கொஸ்டின் 85. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். கொஸ்டின் 86. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. கொஸ்டின் 87. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள். விடை கம்பர், திருவள்ளுவர். கொஸ்டின் 88. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? விடை மூவலூர் ராமாமிர்தம். கொஸ்டின் 89. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? விடை கிபி 1730 ஜனவரி 3ஆம் நாள். கொஸ்டின் 90. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறிவும் ஆற்றலையும் வரிசைப்படுத்துக. உற்று அறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். கொஸ்டின் 91. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கொஸ்டின் 92. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஆழ்வார் திருநகரி. கொஸ்டின் 93. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர். விடை உ.வே.சா. கொஸ்டின் 94. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல். விடை ஊரும் பேரும். கொஸ்டின் 95. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர். விடை பரிதிமாற் கலைஞர். கொஸ்டின் 96. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? விடை தூத்துக்குடி. கொஸ்டின் 97. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தென் ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டம் ஈவேராக்கு வழங்கப்பட்டது. கொஸ்டின் 98. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை. விடை நர்த்தகி நடராஜ். கொஸ்டின் 99. பொங்கற் புதுநாளில் எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? விடை காஞ்சி. கொஸ்டின் 100. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 5 வினாத்தாளில் இருக்கிற 500 கொஸ்டின் இதோட முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.